திவினேஷ் பாடிய பிறகு புகழ்ந்து பேசிய கவிஞர் சினேகன் அவர்கள், திவினேஷோட நிற்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு பேசினார். திவினேஷ் இருக்கிற வரைக்கும் பழைய பாடல்களுக்கு அழகு இல்லை அப்படின்னு சொன்னார். இப்ப உள்ளுக்குள்ள எண்டாவது ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, இந்த பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நம்மள பொறக்கலையே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் இருக்கும் இல்லையா. முறையை உருவாக்கி இந்த மேடை இங்க நிக்க வச்சிருக்குன்னா அந்த படைப்புகளுக்கான வீரியம் அத்தனை தலைமுறை தாண்டி இவ்வளவு அழகா இங்க நிக்க வச்சிருக்குன்னா உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் போன ஜென்மத்துல கண்ணதாசன் ஆகவோ, போன ஜென்மத்துல எம்எஸ்சி ஆகவோ, இப்படி எல்லாம் அவங்க பிறந்திருப்பாங்களோ அப்படிங்கிறதுதான் இப்ப எல்லாத்துக்குமே தோணுது. இன்னைக்கு வர நவீன இசைகள்ல நல்ல பாடல்கள் தொலைந்து போய் கொண்டிருக்கிற காலகட்டத்துல பழைய பாடல்களை யாராவது மீட்டெடுத்து இந்த தலைமுறைகிட்ட கொண்டு ஒப்படைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரும் கவலை கலா ரசிகர்களுக்கும் இசை ரசிகர்களுக்கும் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா. ஆனால் அந்த கவலை திவினேஷ் மாதிரி ஆட்களை பார்க்கும்போது இல்லை, இன்னும் 100 தலைமுறைகள் போனாலும் அந்த படைப்புகளை கடத்துவதற்கு இந்த மாதிரி திறமையாளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு பெரிய நம்பிக்கையை இவன் கொடுத்துட்டு இருக்கிறான். கலைஞனா தான் நான் பாக்குறேன். பாராட்டுகள். உன் கூட இங்க நிக்கிறதுல நான் பெருமையா நினைக்கிறேன். சரியா? வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு கிராஃப், ஒரு growth சிங்கிங்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல. வாமன சைஸ்ல இருந்துகிட்டு அவன் செய்யற சாதனை எந்த அளவுக்கு பெருசுன்னு அவனுக்கே தெரியல. இந்த பாடல்களுக்கு அழிவே கிடையாது திவினேஷ் இருக்கிற வரைக்கும். முதல் டைம் அவன் ஒரு லவ் சாங் பாடுறான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எல்லாமே பிலோசாபிக்கல் மத்த சேட் சாங்ஸ் எல்லாம் தான் பாடுவான். இந்த மாதிரி லவ் சாங் பாடினான். இந்த பாட்டு அப்படியே ஒரு என்ன சொல்றது, மார்பிள் மாதிரி இருந்ததுடா. அமேசிங் டா திவினேஷ். நான் ஒரு 85 வயசு வரைக்கும் இருந்தானா, ஏய் திவினேஷ் பான்னு சொல்லிட்டு டிவியில அவன் பெரிய ஆளா பாடும்போது நான் பார்த்து சந்தோஷப்படணும். அதுதான், that is what I think. Love you டா. Thank you sir. எப்படி பாடுனா நீ? Thank you Shri sir. Saidhubanga comments please. திவினேஷ் ரொம்ப அழகா பாடின இந்த பாட்டு. காலங்களில் அவள் வசந்தம் ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஹாப்பி சாங், லவ் சாங் எடுத்ததே சந்தோஷம். காலங்களில் அவள் வசந்தம் அந்த செகண்ட் லைன்லயே அப்படியே நாங்க எல்லாம் போல்டு. அவ்வளோ அழகா நீ இந்த பாட்டை புரிஞ்சு கத்துண்டு பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ண நீ இன்னைக்கு இந்த பாட்டை. இன்னைக்கு எஸ்பெஷலி நான் நிம்மி அக்காவோட அந்த ஒரு ப்ரைடு, மாதிரி ப்ரைடு அவங்களோட ஃபேஸ்லயே பாடும்போது திவினேஷ் எவ்வளோ ப்ரௌடா இருந்தாங்க. உங்களோட ட்ரெயினர் நிம்மி அக்கா, சோ ஹாப்பி ஃபார் யூ அக்கா. ரொம்ப அழகா பாடிட்டா உங்களோட புள்ள. காட் பிளஸ் யூ. அடுத்தடுத்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஃபேன்ஸ் மாதிரியே நாங்களும் ஜட்ஜஸும் அப்படிதான். கண்ணுமணியே திவினேஷ் கலக்கி புட்டனி ஹாப்பி சுகவைக்கும் பாடி அசுத்தி புட்டனி ஆட்டம் போடு வேட்ட போடு ஆட்டம் போடு வேட்ட போடு சந்தோஷமே சரிகமாப்பா இது கோல்டன் பர்ஃபார்மன்ஸ். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்கள். சிறப்பாக பாடிய திவினேஷுக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. இந்த சீசனில் மொத்தம் 4 பேர் கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தார்.